அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அதுல பாருங்க, எந்த தேதியில அடிச்சாங்களா? 14ஆம் தேதியிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 14 அப்படின்றது எபிரேய எழுத்து நுண்ணுன்ற எழுத்து வந்து 14வது எழுத்து. எபிரேயத்துல நுண்ணுன்ற எழுத்து வந்து 14வது எழுத்து. நுண் அப்படின்னா ஜீவன் அப்படின்றது அர்த்தம். எபிரேயத்துல 14வது எழுத்து வந்து நுண், அதோட அர்த்தம் என்னன்னா ஜீவன். ஒரு ஜீவனுக்கு பதிலாக மற்றொரு ஜீவன் பலியாவது என்னது? அங்க ஒரு பஸ்கா அடிக்கப்படுது இல்லையா? அத 14 அப்படி குறிக்குது. 14வது எழுத்து என்னது? நுண். நுண்ணோட அர்த்தம் என்னது? ஜீவன். ஒரு ஜீவனுக்கு பதிலாக மற்றொரு ஜீவன் என்னது? பலியாவது. சரி, இப்ப மத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுங்களேன். மத்தேயு 1:17 பாருங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு